இவங்க இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் நொறுக்கி அடிச்சு புடிச்சு அறக்க பறக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அதான் அந்த மகா கும்பமேளா நடக்கிற பிரயாக்ராஜ். அங்க இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் போறதே கங்கா, யமுனா, சரஸ்வதினு 3 நதிகள் சங்கமிக்கிற அந்த பிரயாக்ராஜ்ல உள்ள நதியில நீராடுறதுக்கு, மன்னிச்சிருங்க, புனித நீராடுறதுக்காண்டி. ஆனா இப்ப அது ஒரு புனித நீரா அப்படின்றதுதான் இங்க கேள்விக்குறியாயிருச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்திய ஒன்றிய மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது அந்த நதியில பக்தர்கள் புனித நீராடுறாங்கல்ல, அந்த பர்டிகுலர் ஏரியால உள்ள தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க. மனிதர்கள் கழிவு, விலங்குகள் கழிவு, இதுல இருந்துலாம் உருவாகும்ல நுண்ணுயிர். அந்த நுண்ணுயிர்கள் பாத்தீங்கன்னா அந்த தண்ணில ரொம்ப அதிகமா இருக்கிறதா அவங்களோட ரிப்போர்ட்ல வெளியிட்டிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, அந்த தண்ணி நீங்க குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க உடம்புல எடுத்து தெளிச்சுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத தண்ணி. இந்த புனித நீர் ஆடுறதுனால அந்த ஆத்து தண்ணி ரொம்பவே மாசு அடைஞ்சு மனித கழிவுகள் அதிகமா கலந்து மனிதர்களோட உடம்புல படுறதுக்கே தகுதி இல்லாத தண்ணி அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்தர்கள் மேலையும் அந்த மக்கள் மேலையும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இன்னமும் குளிக்க விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி அங்க போனவங்க, அங்க போக முயற்சி பண்ணவங்க பல பேர் இறந்து போயிட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இங்க போய் குளிச்சுட்டு இவங்க புதுசா என்னத்தை சீக்க இழுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத இப்ப கேள்விக்குறியா இருக்கு.